இந்த ரிஷபராசிக்காரங்க எங்கெல்லாம் தோண்டினாலும் பீச்சில் போய் மண்ணு தோண்டினா கூட அங்க தங்க கிடைக்கிறதுக்கு இவங்க கை ராசி அப்படி. உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகி உங்களுடைய வாழ்க்கையில பெரிய வெற்றியை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய தொழில், புதிய வேலை வாய்ப்பு, புதிய மரியாதை, பெரிய மனிதர்களின் பாராட்டு, இது எல்லாமே இந்த ரிஷபராசிக்கு கிடைக்கக்கூடிய வகையில இருக்கு. நான் ரிஷபராசிக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சொல்றேன்னா, எந்தெந்த கிரகங்கள்லாம் கொட்டி கொடுக்கக்கூடிய கிரகங்களோ அத்தனையும் சாதகமா இருக்கக்கூடிய ஒரு ராசி யாருன்னு கேட்ட இந்த ரிஷபராசி தான். சோம்பேறித்தனம் பிளஸ் மந்தத்தன்மை, இதை ரெண்டையும் விட்டுட்டாங்கன்னா உச்சத்தை அடையக்கூடிய யோகம் இருக்கு. ஸோ அதனால இவங்க கவலையே பட வேண்டாம். இவங்களுக்கு நெகட்டிவ்னு சொன்னா தலகணம் ஜாஸ்தி ஆகும். நான் தான் இப்போதைக்கு பெரிய ஆளு, எதை தொட்டாலும் எனக்கு பணம் வருதுப்பா, இந்த ஆட்டிடியூட மாத்திக்கிட்டா போதும். திருவண்ணாமலை கிரிவலம், நீங்கள் பிறந்த கிழமையில், நீங்க திங்கக்கிழமை பிறந்திருந்தா அன்னைக்கு அமாவாசை வந்தா கூட திருவண்ணாமலையில கிரிவலம் பண்ணலாம். திருவண்ணாமலை கிரிவலம் மட்டுமே இவர்களுக்கு உண்டான பரிகாரம். இது பரிகாரம் கிடையாது, உங்களை எனர்ஜைஸ் பண்றதுக்கு, உங்களை உங்க மைண்டை தப்பான பாதையில போகாம இருக்கிறதுக்கு உண்டான வழிமுறை இந்த திருவண்ணாமலை கிரிவலம். ரிஷபராசி டாப்ல இருக்காரு. ஆமா, அவருக்கு எப்படி இருக்கு உங்க ராசின்னு நினைக்கிறேன். ஆமா, ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துக்கு வராரு. இந்த ரிஷபராசிக்கு அமையக்கூடிய கிரக நிலவரம் பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானத்துல சனி இருக்காரு, 2ஆம் இடத்திற்கு குரு போக போறாரு, 3ஆம் இடத்திற்கும் இந்த வருஷம் 25-26 மறுபடியும் 3ஆம் இடத்துக்கு போக போறாரு. இதுல மற்ற கிரகங்களும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. ஸோ இதில் இதில் 10ஆம் இடத்துக்கு ராகு பயிற்சி ஆக போகிறாரு மே மாதம், 4ஆம் இடத்துக்கு கேது வர போகிறாரு. உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகி உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய வெற்றியை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய தொழில், புதிய வேலை வாய்ப்பு, புதிய மரியாதை, அரசாங்க அங்கீகாரம், பெரிய மனிதர்களின் பாராட்டு, இது எல்லாமே இந்த ரிஷபராசிக்கு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. மனிதர்கள் மட்டுமல்லாமல் மிருகங்கள் கூட, தெய்வங்கள் கூட உங்களை போற்றி பாராட்டக்கூடிய காலகட்டத்தில் ரிஷபராசி இருக்கு. இதில் சில பேர்த்துக்கு நீங்கள் ஓவரா சொல்றீங்க. இல்லை, நான் ரிஷபராசிக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சொல்றேன்னா, எந்தெந்த கிரகங்கள்லாம் கொட்டி கொடுக்கக்கூடிய கிரகங்களோ அத்தனையும் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி யாருன்னு கேட்டால் இந்த ரிஷபராசி தான். லாப சனி எல்லாமே சூப்பராக இருக்கு. 2ஆம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகிறாரு. குடும்பஸ்தானம், குடும்பம் வலுவடையும், வாக்கு வலுவடையும். 8ஆம் இடத்திற்கு குரு பார்வை, அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம். இந்த இப்போ ரீசெண்டாக ஒரு 3 நாள் முன்னாடி கூட பார்த்தேன், திருவண்ணாமலை சைட்லாம் பூமி கடியில் தங்கம் இருக்கிறதா சொல்கிறாங்க. திருவண்ணாமலை ராஜபாளையம் ஏரியாவில் இந்த ரிஷபராசிக்காரங்க எங்கெல்லாம் தோண்டினாலும் அந்த கடலோட பீச்சில் போய் மண்ணு தோண்டினா கூட அங்கே தங்க கிடைக்கிறதுக்கு இவங்க கை ராசி அப்படி. நான் இது எக்ஸாஜரேட் பண்ணி சொல்ல, அதாவது இவங்க தொட்டால் தங்கமாக, உழைத்தால் தங்கமாக மாறக்கூடிய ஒரு நிலைமையில இருக்காங்க. நான் வீட்டில் சும்மா தூங்குவேன், எனக்கு தங்கம் வரணும்னா வராது. உழைக்கணும், கடமையை செய்ய வேண்டும். அந்த கடமைக்கு உண்டான பலன் மற்றவங்களுக்கெல்லாம் 100% 50-60ன்னு சொன்னால், இவங்களுக்கு 100% 98% சனி பகவான் வாரி வழங்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்காங்க. சரி, இப்போ ரிஷபராசியில் நீங்கள் அதில் லீவ் கொடுத்துட்டீங்க, புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் சொல்லியிருக்கீங்க. எப்படி சார் இருக்கும் ரிஷபராசி? புதுசாக தொழில் தொடங்கலாமா? ஏன்னா இவ்வளோ நாள் மனசில் யோசிச்சு வச்சுருப்பாங்க, இருந்தாலும் ஒரு பயம் பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். பட் இப்போ தைரியமாக இறங்கலாமா? யாரை நம்புறதுன்னு தெரியலையே, யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியலையே, சோம்பேறித்தனம், இதுதான் இவங்களுடைய நெகட்டிவ். ஏன்னா சனி லாபஸ்தானத்திலேருந்து 3ஆம் பார்வையா ராசியை பார்க்குறாரு. எதையும் கொஞ்சம் யோசிக்கலான்ட்டு ஸ்லோ பண்ணுவாங்க. சோம்பேறித்தனம் பிளஸ் மந்தத்தன்மை, இதை ரெண்டையும் விட்டுட்டாங்கன்னா இவங்க உச்சத்தை அடையக்கூடிய யோகம் இருக்கு. ஸோ அதனால இவங்க கவலையே பட வேண்டாம். புதிய தொழில் துவங்குவது, தொழிலுக்கு உண்டான முதலீடுகள் கிடைப்பது, கடந்த 2 வருஷமா ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த நஷ்டத்தை சரி கட்டுவதற்கு உண்டான பண வரவு ஏற்படுவது எல்லாம் இப்போ வரப்போகுது. கலைத்துறை நண்பர்கள் பெருத்த லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்க. குடும்ப தலைவிகளுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். ஸோ நிறைய இது சொல்லிட்டே போனோம். இதுக்கு வேலை வாய்ப்பு, வேலையில இருக்கவங்க மாறலாமா, இல்லை வெளிநாடுக்கு போற மாதிரி ஏதாவது வாய்ப்புகள்? வேலை வாய்ப்புல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வோடு சேர்ந்த இடமாற்றம் ஏற்படும். நீங்க ஒரு அரசு பதவியில போய் உட்காரலாம், ஃபாரினுக்கு போகலாம்,
ஏன்னா ஃபாரின் போனீங்கன்னா தான் நீ உங்களுக்கு லம்சம் அமௌண்ட் வரும், அங்கே போய் வேலை பண்ணாதான். இங்கே வந்து இங்கே உழைச்சா இங்கே வந்து மரியாதை நிறையா கிடைக்கும், அங்கே போனீங்கன்னா மரியாதை கிடைக்காது, வருமானம் வரும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் ரிஷபராசிக்கு தொட திறக்க தங்கம்ங்கிற மாதிரி வரக்கூடிய காலகட்டம். அதனால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நேரம் இது. குழந்தைகளால் ஆதாயம், வியாபாரத்தில் வளர்ச்சி, அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள், படிக்கிற குழந்தைகளால் நிம்மதி. இவங்களுக்கு இந்த ராசியில் பிறந்தவங்க குழந்தைகளாக இருந்தால் நல்லா படிப்பாங்க. இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளால் ஏற்பட்ட கவலைகள் விலகும். ஸோ இப்படி எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கு. இவங்களுக்கு நெகட்டிவ்னு சொன்னால் தலகணம் ஜாஸ்தி ஆகும். நான் தான் இப்போதைக்கு பெரிய ஆள், எனக்கு நான் எதை தொட்டாலும் எனக்கு பணம் வருதுப்பா, நான் பார்த்துக்கிறேன், நாளைக்கு பார்த்துக்கலாம், இந்த ஆட்டிடியூடை மாற்றிக்கிட்டா போதும். இன்னைத்து வேலையை நான் இன்றைக்கே பண்ணுறேன், ஐ எம் கம்ஃபர்டபுள், ஐ எம் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிற தைரியத்தோடு செயல்பட்டால் இவங்க எதையும் தொட்டது துலங்கக்கூடிய காலகட்டமாக அடுத்த 3 வருஷம் இருக்குது. ஸோ அதனால் கவலையே பட வேண்டாம். சுப நிகழ்ச்சிகள், திருமண வாய்ப்புகள், திருமணம் கைகூடும். விவாகரத்தானவர்களுக்கு திருமணம் கைகூடும். கணவனை இழந்தவர்கள், மனைவியை இழந்தவர்களுக்கு மீண்டும் ஒரு வசந்தம் வரும். திருமணமாகி வெகு நாட்களாக 5-6 வருஷம் எடுத்து சார், 8 வருஷம் எடுத்து, 13 வருஷம் எடுத்து, எனக்கு 40 வயசு நெருங்க போகிறேன், எனக்கு குழந்தை பாக்கியம் இருக்குமா? ஏன்னா ஆண்களுக்கு வந்து 45 வயசு தாண்டினா குழந்தை பெற்றுக்கிட்டா கஷ்டம். ஏன்னா 65 வயசுல தான் அந்த பையன் வந்து படித்து முடிப்பான். பெண்களுக்கு 40 வயசு தாண்டினாலே அந்த மெனோபாஸ் அந்த பிரச்சனையெல்லாம் வரும். இது எல்லாம் என்ன இருந்தாலும் இப்பொழுது குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா 5ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. 5ஆம் இடத்துல சனி இருந்தாருன்னா தத்துபுத்திர யோகம். 5ஆம் இடத்தை சனி பார்த்தால் லாபஸ்தானத்திலேருந்து 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால வம்ச விருத்தி ஏற்படும். ஸோ இதான் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஐ கேன் கிவ் அப் டு 98% ஆஃப் ஹேப்பனிங்ஸ். நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் சனி பெயர்ச்சியினால் 98% ரிஷபராசிக்கு நடக்கக்கூடிய வகையில் இருக்கு. இவங்களுக்கான பரிகாரம் ஏதாவது? இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பரிகாரம் தான். உங்கள் குலதெய்வத்தை பார்த்துக்கோங்க, குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. இதை தவிர திருவண்ணாமலை கிரிவலம் என்னைக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் பிறந்த கிழமையில், நீங்கள் திங்கட்கிழமை பிறந்திருந்தால் அன்னைக்கு அமாவாசை வந்தால் கூட திருவண்ணாமலையில் கிரிவலம் பண்ணலாம். நீங்கள் வெள்ளிக்கிழமை பிறந்திருந்தால் அன்னைக்கு அமாவாசையோ பௌர்ணமியோ இருந்தாலும் கிரிவலம் பண்ணலாம். நீங்கள் புதன்கிழமை பிறந்திருந்தாலும் அன்னைக்கும் கிரிவலம் பண்ணலாம். ஸோ திருவண்ணாமலை கிரிவலம் மட்டுமே இவர்களுக்கு உண்டான பரிகாரம். இது பரிகாரம் கிடையாது, உங்களை எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு, உங்களை வந்து உங்கள் மைண்டை வந்து தப்பான பாதையில் போகாமல் இருக்கிறதுக்கு உண்டான வழிமுறை இந்த திருவண்ணாமலை கிரிவலம்.